வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் தண்ணீர் குடிக்கிறதாலே நமக்கு என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீர் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். அதன் முக்கியத்துவத்தை நம்மளால் ஒரு சில வார்த்தைகளால் மிகைப்படுத்த முடியாது. நம்முடைய உடல்கள் தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 60% நீரால் ஆனது. மேலும் இது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதில் தொடங்கி செரிமானத்திற்கு உதவுவது வரைக்குமே நீர் கிட்டத்தட்ட அனைத்து உடல் செயல்பாடுகளிலுமே ஈடுபட்டிருக்கு. இது நமது உயிரணுகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடியதுக்கும் உதவிகரமாக இருக்கு. நம்மளுடைய உடலிலிருந்து இயல்பாகவே நச்சுக்களை வெளியேற்றுகிறது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். நமது மூட்டுகளை பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியதாகவும் மற்றும் சரியான உறுப்பு செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறதாலே இன்னும் என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு குணப்படுத்தப்படுகிறது, தண்ணீர் குடிக்கிறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீரேற்றம் மிக்கதாக உங்களுடைய உடலை நீங்கள் எப்போதுமே வைத்துக் கொள்வதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். நீர் நம்மளுடைய வாழ்வினுடைய மூலக்கல். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல், திசு மற்றும் உறுப்பு இது எல்லாமே சரியாக செயல்படுவதற்கு தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். போதுமான அந்த தண்ணீர் நீரேற்றமாக உங்களுடைய உடல் இருக்கும்போது தான் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே சீராக இயங்கும். உகந்த ஆரோக்கியத்தை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். தொடர்ந்து தண்ணீர் குடிப்பதன் மூலமாக சமநிலை மற்றும் உயிர் சக்தியை பராமரிக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேம்படுத்தப்பட்ட செரிமானத்தை நீங்கள் பெறுவதற்கு தொடர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பிரித்து இருக்கிறதுக்கு சரியான செரிமானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல அளவு நம்ம தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உணவை உடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் செரிமானத்தினுடைய சீரான ஓட்டத்தை உறுதி செய்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை மிகவும் திறமையாக உறிஞ்சுவதற்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். மேம்பட்ட செரிமானத்தை பெற வேண்டும் நினைக்கிறவங்க, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எடை மேலாண்மையை நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் குறைக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா எடை இழப்புக்கு உங்களுடைய ரகசியமே நீங்கள் தினமும் குடிக்க வேண்டியது தண்ணீர் தான். ஸோ இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். உங்களை முழுமையாக உணவுகளை சாப்பிட்டத மாதிரி உணர வைக்கும். அதனால நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரோக்கியமற்ற விருப்பமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அந்த ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். கூடுதலாக உங்களுடைய உடலை எப்போதுமே நீங்கள் நீரேற்றமாக வைத்திருக்கும் போது உங்களுடைய வளர்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கலோரிகளை தானாகவே நீங்கள் குடிக்கக்கூடிய நீர் எரிச்சிரும். ஸோ அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸ்ட்ரக்சரை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் நீங்கள் தினமும் குடிக்கக்கூடிய தண்ணீர். மாசுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரி மன அழுத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நம்மளுடைய உடல் தொடர்ந்து நச்சு பொருட்களுக்கு ஆளாகுது. குடிக்கக்கூடிய குடிநீர் சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றுவதன் மூலம் இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுது. ஸோ இந்த சுத்திகரிப்பு செயல்முறை உங்களுடைய உறுப்புகளினுடைய ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்தும். அதனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்கள் வெளியேற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு தொடர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரும ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கணும், அதாவது உங்களுடைய சருமம் எப்போதுமே பிரகாசமாக இருக்கணும், முகப்பொருட்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இப்போ முகப்பொருட்கள் நமக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய குடல் இருக்கக்கூடிய அழுக்குகளின் காரணமாக தான் முகப்பொருட்கள் வருது. அப்போ நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு நீரேற்றம் கிடைக்கிறதால உங்களுடைய சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கும், எப்போதுமே ஈரப்பதத்தோடு இருக்கும். இன்னும் குறிப்பாக என்ன அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது நீக்கப்படுவதால் முகப்பொருட்கள் தோன்றுவது உங்களுக்கு வராமல் நீங்கள் முன்னாடியே தடுத்துக்கலாம். சுருக்கங்கள் இது மாதிரி எதுவுமே இல்லாமல், கோடுகள்லாம் இல்லாமல் சரும தோற்றத்தை அழகாக வைத்துக் கொள்வதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தண்ணீர் உங்களுக்கு ஒரு ஆற்றல் பூஸ்டாக இருக்கு. மந்தமாகவும் சோர்வாகவும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீரிழிப்பு உங்களுடைய ஆற்றல் அளவை குறைக்கும். இப்போ நீங்க நல்லா நீரேற்றமாக இருக்கும்போது உங்களுடைய செல்கள் சிறந்த முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். இது ஆற்றல் மற்றும் உற்பத்தி திறனை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு நீங்க காஃபி அல்லது ஸ்போர்ட்ஸ் பானத்துக்கு பதிலாக ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அறிவாற்றல் உங்களுக்கு தெளிவாக இருப்பதற்கு நீங்க தினமும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய மூளையும் தண்ணீரால பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நீரேற்றமாக நீங்க எப்போதுமே இருப்பது
இருப்பது உங்களுடைய அந்த மனநிலையை எப்போதுமே செறிவாக, நினைவாற்றலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும், சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு அந்த அறிவாற்றல் பெரும்பான்மையான செயல்பாடுகளும் உங்களுக்கு மேம்படுத்தும். உங்களுடைய மூளை வந்து நன்கு நீரேற்றமாக இருக்கும்போது சவால்களை வந்து உடனே நீங்கள் சமாளிக்கும் பொழுது நாள் முழுவதுமாகவே நீங்கள் கூர்மையாக செயல்படுவீங்க. எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிறந்த முறையில் நீங்கள் செயல்படுவீங்க. அதுக்கு அறிவாற்றல் தெளிவு பெறுவதற்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தசை செயல்பாடு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து தினமும் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீர் வந்து நீங்கள் குறைவாக குடித்தாலோ தசை செயல்பாடு உங்களுக்கு வந்து ஏற்படதான், தசை செயல்பாடு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. நீங்கள் ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது விளையாட்டு வீரராக இருக்கீங்க அப்படின்னா, அல்லது சுறுசுறுப்பான ஒரு நடைப்பயணத்தை வந்து நீங்கள் விரும்புகிறீங்க, எப்பவுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சரியான தசை செயல்பாடு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய தசைகள் சிறந்த முறையில் செயல்படுவதற்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுவதை உறுதி செய்யும். வலி மிகுந்த தசைப்பிடிப்பு மற்றும் காயங்களை முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீர் குடிங்க. அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் க்யூர் ஆகிடலாம். அந்த ப்ராப்ளத்தை வராமலும் நீங்கள் தடுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்திக்கிட்டு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அந்த செல்கள்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புதுசாக செயல்பட ஆரம்பிக்கும். நோய்கள் வந்து உங்களுடைய உடலில் உருவாகாதவாறு நச்சுக்களை எல்லாம் நீங்கள் வெளியேற்றி ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம தினமும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை பளுவின் காரணமாக மற்ற ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி தண்ணீரை வந்து நம்ம குறைவாக குடிக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை, சருமம், வறட்சி, இது போன்ற பலவிதமான பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்க பழகிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று பலவிதமான பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுத்து ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.